ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் வந்து தேவ்லிஸ்மி. நான் வந்து சென்னை கோச்சிங் சென்டரோட லாஸ்ட் இயர் குரூப் 4 ஸ்டூடெண்ட். நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படி நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்குறேன். நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அதை பற்றி டிப்ஸ் சொல்லுவீங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து நைட்டு தான் நிறைய டைம் படிக்க வரும். மார்னிங் வந்து அவ்வளோவா படிக்க வராது. ஸோ நைட் வந்து நான் ஒரு 12 o'clock வரைக்கும் படிப்பேன். மார்னிங் வந்து ஒரு 6 o'clock அப்படி நானே டைம் செட் பண்ணி படிச்சுக்குவேன். எனக்கு வந்து நிறைய டைம் வந்து எனக்கு படிக்கிறது கிடச்சிது. ஒரு 8 to 10 hours வந்து நான் படிப்பேன். அதுக்கு வந்து மெயின் ரீசனே ஃபேமிலி தான். என்னோட வீட்டில் வந்து வேலையெல்லாம் அவ்வளோத்துக்கு சொல்ல மாட்டாங்க. நான் படிக்க போயிட்டேனாலே சரி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே மாதிரி என் பாப்பாவும் வந்து என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் உடனே உடனே வாங்கி தந்துடுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு முகம் சுழிப்பு எதுவுமே இருக்காது. உடனே வாங்கி தந்துடுவாங்க. ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ வந்து இந்த அட்டம்ப்ட்ல வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ஓகே இந்த அட்டம்ப்ட் இல்லைன்னா ஓகே நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படிலாம் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து எனக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல் என்னால் வந்து நல்லா ஃப்ரீயாக படிக்க முடிஞ்சு. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா இல்லை வேறு மெட்டீரியல்ஸ் படிக்கணுமா? நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான், ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 12th வரைக்கும் சமச்சீர் புக்ஸை மட்டும் நல்லா கிளியராக படித்தா போதும். தமிழ் வந்து 6th to 12th வரைக்கும் ஓல்டு நியூ புக் எல்லாமே கிளியராக படிக்கணும். அதுக்கப்புறமா சென்னை கோச்சிங் சென்டரோட ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதையும் வாங்கி நல்லா தரவாக படித்தா போதும். சிலபஸும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படி பார்த்துட்டு சரி ஓகே இதெல்லாம் படிக்கலாம் அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லி வந்து கிளியராக படிச்சுட்டா போதும். டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப முக்கியமா? நீங்கள் டெஸ்ட் எப்படி உங்கள் டெஸ்ட் ஷெட்யூல் பற்றி சொல்லுங்கள். டெஸ்ட் வந்து 2 எக்ஸாம் வந்து இருக்குது சென்டரில். மண்டே வந்து தமிழ் எக்ஸாமும் சாட்டர்டே வந்து ஜிகேக்கும் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த 2 எக்ஸாமையுமே வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிடணும். அதை அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் போடும்போது சரி இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இந்த ஏரியா வந்து நமக்கு தெரியலை அப்படின்னா அதை எடுத்து திருப்பி அன்னைக்கே போய் அதை நான் படிச்சுப்பேன். அப்படி கிளியர் பண்ணிடுவேன் இந்த ஏரியாலாம். அதுக்கப்புறமா வந்து திருப்பி அதை வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் தான் நீங்கள் எப்படி பண்ணீங்க? ரிவிஷன் வந்து லாஸ்ட் 1 month ஃபுல்லாகவே வந்து ரிவிஷன் இந்த ஏரியாலாம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது இந்த ஏரியாலாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோத்துக்கு ஞாபகம் இருக்காது. திரும்ப திரும்ப நான் படிக்கணும் அப்படி எனக்கு இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அதை திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணுவேன். லாஸ்ட் 1 month வந்து ரிவிஷனுக்குன்னே அப்படி ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போதே வந்து இதெல்லாம் நமக்கு மறக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை எடுத்து வந்து லாஸ்ட் டைம் நிறைய தடவை வந்து ரிப்பீட் பண்ணணும். அவ்வளோ. தேங்க்யூ.